ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எக் ரைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு காமிக்கிறேன். கேரட், பீன்ஸு, பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, கோஸு, முட்டை, ஃப்ரைட் ரைஸ் மசாலா, பெப்பர், சால்ட்டு, அவ்வளோதான். இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டு பூண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். 4 பல் பூண்டு போட்டுக்கணும் கட் பண்ணி. அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து ஆனியன் போட்டுக்கலாம். அது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலர் வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கேரட் போட்டுக்கலாம். நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது 2 மினிட்ஸ் ஒதுக்கு பீன்ஸ் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அப்படியே சிம்மிலே வச்சுட்டு அப்புறம் கோஸ் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ சால்ட் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ பத்தமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நாலு முட்டை போட்டுக்கலாம். 4 முட்டை உடச்சி போட்டிருக்கேன். முட்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. காமிச்ச மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உதிரி வரணும். இப்போது பெப்பரு, ஃப்ரைட் ரைஸ் மசாலா போட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் மசாலா வந்து கடையில் கிடைக்கும். 10 ரூபா தான் ஒரு பேக்கெட்டு. அதை எடுத்து வந்துக்கோங்க. அந்த மசாலா பெப்பர் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சாதம் வடித்து வச்சுருக்கேன். அந்த சாதம் எடுத்து அதில் போட்டுடலாம். நல்லா உதிரியாக இருக்கணும் சாதம், அப்போ தான் நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு எவ்வளோ கரெக்டாக இருக்குமோ பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.